Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginnersங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Structures in C. So what is a structure? Structure is a user-defined data type. This is similar to the array concept we have already seen. அரே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிமிலர் டேட்டாவை குரூப் பண்ணுறதுக்காக நம்ம அரே யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ், ஸ்டூடெண்ட்டோட மார்க், எம்ப்ளாயீஸோட சேலரி. ஸோ இந்த மாதிரி சிமிலர் டேட்டாவை குரூப் பண்ணுறதுக்காக அரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை குரூப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஐட்டம்ஸ் இன் த ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த மெம்பர் அண்ட் இட் கேன் பி எனி வேலிட் டேட்டா டைப். And the values of the structure are always stored in the contiguous memory locations. கண்டினியூஸாக இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி டெக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசர்வ்டு வேர்டு ஸ்ட்ரக்ட் ஃபாலோட் பை த ஸ்ட்ரக்சர் நேம் ஆர் டேக்னு சொல்லலாம். தென் யூ ஹாவ் காட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் ஃபாலோட் பை அ செமிகோலன். அண்ட் தென் ஹியர் யூ ஹவ் காட் ஆல் த மெம்பர்ஸ். இந்த மெம்பர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும்? டேட்டா டைப் மெம்பர் நேம் 1, டேட்டா டைப் மெம்பர் நேம் 2. தெர் கேன் பி எனி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் லைக் திஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்ட் பாயிண்ட். பாயிண்ட் இஸ் த ஸ்ட்ரக்சரோட நேமு அண்ட் வி ஹவ் காட் 2 members x and y both of type integer. And you note the semicolon after the curly braces. இது வந்து வெறும் ஸ்ட்ரக்சரோட டெக்ளரேஷன். இட் டசன்ட் அலோகேட் எனி மெமரி. ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரக்சர் ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லலாம். எப்படி இதுக்கு வேரியபிள்ஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு கிரியேட் அ வேரியபிள் ஃபார் தேட். ஸோ எப்படி ஸ்ட்ரக்ட்டு ஃபாலோட் பை த நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் வேரியபிள். எக்ஸாம்பிள் என்ன? ஸ்ட்ரக்ட் point p1. அப்போ whenever you want to create variables you have to give struct point. So you can have any number of variables. Struct point p1, p2, p3. அந்த மாதிரி எத்தனை வேரியபிள்ஸ் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். What are the different ways of giving their definition? இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரக்சரை டெக்ளேர் பண்ணியிருக்கோம். Followed by that is the variables. And then you have got a semicolon here. This is one way. Another way, இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிக்கிறோம். தென் யூ ஹாவ் ஸ்ட்ரக்ட் தட் ஸ்ட்ரக்சர் நேம் அண்ட் ஃபாலோட் பை வேரியபிள்ஸ். போத் ஆர் ரைட். ஸோ ஹவு டு யூ ஆக்சஸ் த ஸ்ட்ரக்சர் மெம்பர்? தெர் ஆர் 2 ways of accessing. One by means of the dot operator, another is by means of the structure pointer operator. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா பாயிண்டர் கான்செப்ட் தெரிஞ்சதுனா தான் வில் பி யூஸிங் திஸ் ஆப்ரேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹவு டு ஆக்சஸ் த ஸ்ட்ரக்சர் மெம்பர் யூஸிங் திஸ் டாட் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்ட்ரக்சர் ஐ ஹவ் டிஃபைன்ட். இட் ஹாஸ் காட் 2 members, my num and my letter. Here you can see that I am defining a variable s1. இப்போ இதில் s1ங்கிற வேரியபிளில் 2 members இருக்காங்க. அந்த வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணலாம்? s1 டாட் my num is equal to 13 since it is an integer variable. s1 டாட் my letter is equal to within quotesல b கொடுத்துருக்கோம். This is how you assign values to the members of s1. அதே போல் you can use it to print the values. So it is just like any other variable. இது ஒரு integer variable தான். So percentage d யூஸ் பண்ணுறோம். This is a character variable. So we are using the percentage c. So variable name dot member name. So output எப்படி இருக்குன்னா my number is equal to 13, my letter is b. How do you initialize the structure members? So by default பார்த்தீங்கன்னா the structure members are not automatically initialized. They will contain only the garbage values. ஸோ நாம் தான் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுவே இனிஷியலைஸ் ஆகும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதே எக்ஸாம்பிள் தான். நவ் ஐ ஹாவ் அ வேரியபிள் p அண்ட் ஐம் கிவிங் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஒரு 0 தான் கொடுத்துருக்கோம். பட் போத் த மெம்பர்ஸ் வில் பி அசைன்ட் ஆர் இனிஷியலைஸ்ட் வித் த வேல்யூ 0. ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் கேனாட் பி இனிஷியலைஸ்ட் வித் த டெக்ளரேஷன். இப்போ பாருங்கள், இது டெக்ளரேஷன் தான். இங்கே
இந்த டெக்ளரேஷனில் x is equal to 0, y is equal to 0 நம்ம போடக்கூடாது. இட் வில் கிவ் யூ அ கம்பைலர் எரர். ஏன்னா த ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் அ டெக்ளரேஷன், நோ மெமரி இஸ் அலோகேட்டட். அதனால் ஈக்குவல் டு 0 போடும்போது யூ கெட் அன் எரர். ஸோ ஐ ஹாவ் அ ஸ்ட்ரக்சர் டிஃபைன்ட் லைக் திஸ். இட் ஹாஸ் காட் 4 members. ஐங்கிற இன்டிஜர், சிங்கிறது கேரக்டர், எஃப்ங்கிறது ஃப்ளோட்டு, தென் ஐ ஹாவ் காட் அன் character array containing 30 elements in that S. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஐ எம் டிஃபைனிங் எ வேரியபிள் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு அண்ட் தென் ஐ எம் கிவிங் ஆல் தி இனிஷியல் வேல்யூஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக 1 will be stored in I, A will be stored in this variable C, 1.0 will be stored in float, geeks will be stored in this character array. There is another way also. இண்டிவிஜுவலாக இப்போ நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ரோக்ராம் ஐ வாண்ட் டு அசைன் சம் வேல்யூஸ் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சே s1 டாட் ஐ இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது எல்லாமும் ஓகே. பட் கேன் ஐ கிவ் சம்திங் லைக் திஸ் s1 டாட் எஸ் இஸ் ஈக்குவல் டு geeks? நோ, யூ வில் கெட் அன் எரர் பிகாஸ் யூ கேனாட் அசைன் அ ஸ்ட்ரிங் டு திஸ் கேரக்டர் அரே. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் அ built-in string functions like string copy s1.s comma geeks. So geeks will be copied into this s1.s. You can also use this equal to assign one structure variable into another. So you can copy a structure using this assignment operator. Appa the content of this variable 1, they must be of the same structure type. Variable 1 will be assigned to வேரியபிள் 2. ஸ்ட்ரக்சர் வேரியபிளோட மெமரி அலோகேஷன் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமும் கண்டினியூஸாக தான் அலோகேட் ஆகும். இப்போ ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஹவ் டிஃபைன்ட் ஒன் வேரியபிள் எம்ப். த சைஸ் ஆஃப் தட் எம்ப் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ். இப்போ இன்டீஜர் ஐடின்னு இருக்கு இல்லைங்களா, இட் ஆக்குபைஸ் 4 bytes. float salary will also occupy 4 bytes. Character variable will occupy 1 byte and the character array containing 10 elements, so it will occupy 10 bytes. So put together idukku 4 plus 10 plus 4, so this emp variable will occupy 18 bytes. So அதை தான் நம்ம இப்படி பிக்டோரியலாக காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு 4 bytes ஐடிக்கு, அடுத்தது 10 bytes வந்து கேரக்டர் நேமுக்கு, தென் யூ ஹவ் காட் சேலரி. இது வரைக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, வேரியபிள்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஹவு டு ஆக்சஸ் த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சருங்கிறத பார்த்தோம். பட் சப்போஸ் ஐ வாண்ட் டு ஹாவ் மெனி வேரியபிள்ஸ் ஆஃப் த சேம் ஸ்ட்ரக்சர் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அன் எம்ப்ளாயி, அந்த எம்ப்ளாயிக்கு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா ஐ கேனாட் ஹாவ் வேரியபிள்ஸ் லைக் திஸ் m1 m2 m3ன்ட்டு. இதுக்கு பதிலாக ஐ கேன் ஹாவ் அ அரே வேர் ஈச் எலிமெண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த டீட்டெயில்ஸ் அபவுட் ஒன் எம்ப்ளாயி. இதுதான் நம்ம அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ டு ரெப்ரசன்ட் மல்டிபிள் வேல்யூஸ் வித் அ சிங்கிள் வேரியபிள் வி கோ ஃபார் அன் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரக்ட், டேக் நேம் அண்ட் தென் வேரியபிள்ஸ் ஃபாலோட் பை தட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் சைஸ். இந்த இடத்துல 10 அப்படின்னா யூ ஹவ் காட் 10 எலிமெண்ட்ஸ். ஈச் எலிமெண்ட் வந்து டினோட்ஸ் த டீட்டெயில்ஸ் அபவுட் ஒன் ஸ்ட்ரக்சர், ஒன் எம்ப்ளாயி. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வி ஆர் இனிஷியலைசிங் ஆல் த அரே எலிமெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். வி கேன் see an example. Now we'll see how to create an array structure. This is how we are declaring an structure containing 3 members. This is how we use an array of structure, students of 3. ஒரு சிம்பிள் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு இடத்துல அரே வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், which has got 3 elements. The first element வந்து will contain this value, second element will contain this value and third element will contain this value. So array of structure na enna, an array where each element is a structure. இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இதுவும். struct A, we have got only one member, integer variable. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், 2 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அரே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. we can access these array elements like this, array 0 dot var. அப்போ அந்த அரேயில் 2 எலிமெண்ட் இருக்குது,
அதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ரைட்டா. அதில் இருக்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அரே 0 டாட் வேரியபிள். அதே போல் செகண்ட் ஸ்ட்ரக்சர் வேரியபிளில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அரே 1 டாட் வேரியபிள். I can also use this to print the values. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், for I is equal to 0, I less than 2. Here you can see that array I dot var. அப்போ I 0 இருக்கும்போது array 0 dot var print ஆகும், I 1 இருக்கும்போது array 1 dot var print ஆகும். So the output will be like this. ஸோ இந்த இடத்துல மெமரி எப்படி அலோகேட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் நம்ம. இந்த ஸ்ட்ரக்சர் டெக்ளரேஷன் ஹியர் ஐ ஹவ் காட் an array with 2 elements. அப்போ என்னாகும், ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கூட சைஸ் வந்து 13 bytes. ஏன் 13 byte? இன்டீஜருக்கு 4, இந்த கேரக்டர் அரேவுக்கு 5 + 4, 4 + 5 + 4 13. அப்போ 2 எலிமெண்ட் இருக்கிறதுனால we have got 26 bytes allocated for this EMP array. அரே விதின் அ ஸ்ட்ரக்சர். இப்போ நாம் பார்த்தது அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ ஸ்ட்ரக்சருக்குள்ளே அரே வச்சுக்கலாமா? எஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் டெக்ளரிங் அன் ஸ்ட்ரக்சர் கண்டெய்னிங் அன் அரே. பாருங்கள், ஃப்ளோட் மார்க்ஸ் ஆஃப் 4. அப்போ ஒரு கேண்டிடேட் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு ரோல் நம்பர், கிரேடு, 4 மார்க்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அரே விதின் த ஸ்ட்ரக்சர். இது எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்? As usual, we are declaring a variable a1 and then I am giving all the initial values. So 1 will be assigned to roll number, a will be assigned to grade, and these values 98.5, 77, 89 will be assigned to marks. எப்படி print பண்ணலாம்? a1 dot roll number, a1 dot grade. அப்போ இந்த marks of 4 print பண்ணுறதுக்கு we have to use a for loop. For loop I varies from 0 to 3, 0, 1, 2, 3. ஏன்னா நம்மளுக்கு 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இங்கே பிரிண்ட் பண்ணும்போது a1 டாட் மார்க்ஸ் ஆஃப் I. ஸோ a1ங்கிறது வேரியபிள், அதுக்குள்ளே இருக்கிற மார்க்ஸ் அரே, அதில் ith எலிமெண்ட். Now we'll see the difference between array of structure and array within a structure. Array within a structureனா என்ன? அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அரே வந்து ஒரு மெம்பர் வேரியபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மார்க்ஸ் ஆஃப் 10, மார்க்ஸ் ஆஃப் 5. இதுவே அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அரேயில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு ஸ்ட்ரக்சர் எலிமெண்ட். இதுக்கு சின்டாக்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸ்ட்ரக்ட் கிளாஸ், இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரோட டேக்கு. அண்ட் தென் திஸ் இஸ் அ மெம்பர், ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்குது, இன்டிஜர் அரே. அண்ட் தென் ஐ எம் கிவிங் 2 வேரியபிள்ஸ், டிஃபைனிங் 2 வேரியபிள்ஸ், stu1, stu2. இங்கே நம்ம பண்ணியிருக்கிறோம் நம்ம ஸ்ட்ரக்ட் கிளாஸு. திஸ் இஸ் ஹவ் வி ஆர் டிக்ளேரிங். அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது கூடவே we are giving a array stu of 10. அப்போ 10 எலிமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அரே டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஹவு டு யூ ஆக்சஸ் த எலிமெண்ட்ஸ்? ஸ்ட்ரக்ட் வேரியபிள் டாட் அரே ஆஃப் இண்டெக்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 5th எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும், மார்க்கோட 5th எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணுன்னா வேரியபிள் நேம் stu1, அப்புறம் மார்க்குங்கிறது அந்த அரே நேம், இந்த 5ங்கிறது இண்டெக்ஸ். இதுவே அரே ஆஃப் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா அரே ஆஃப் இண்டெக்ஸ் டாட் மெம்பர், தட் இஸ் 5th ஸ்ட்ரக்சர் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்னா stu of 5 டாட் ஏஜ். இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, ஹவு டு யூ டெக்ளேர் அ ஸ்ட்ரக்சர், ஹவு டு யூ டிஃபைன் ஸ்ட்ரக்சர் வேரியபிள்ஸ், அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அரே விதின் அ ஸ்ட்ரக்சரும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.